வாங்கக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கிறம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்கே உன் மருமவழியை ஆளை பார்க்கவே முடியல. எங்கே போயிருக்கா? வீட்டில் இருக்காளா இல்லை ஊருக்கு எதுவும் போயிருக்கிறாளா? ஊருக்குலாம் போல, ரூம்ல தான் படுத்து கிடக்குறா. ஏன் என்ன படுத்து கிடக்குது? அதான் எப்பயுமே எந்திரிச்சு காலையில் சீக்கிரம் மலமல்னு வேலையை முடிச்சிருமே, அது எப்படி படுத்து கிடக்குது? உன் மருமக தான் சுறுசுறுப்பாக இருக்குமே, பம்பரமாட்டம் வீட்டு வேலை செய்யுமே. ஏன் என்ன ஏதாவது வீட்டில் பிரச்சனையா? ஆமா, அதுக்கும் எனக்கும் பிரச்சனைக்கா. சரி சரி, அப்பா பிரச்சனைன்னு சொல்லும்போதே நீ பிரச்சனைக்கு என்கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. அப்போ மருமகிட்ட என்ன பேச்சு பேசியிருப்பியோ? சரி சரிக்கா. நீ இவ்வளோக்கோ ஒன்றும் இல்லை இல்லை உன் மருமவா அந்த அளவுக்குலாம் பிரச்சனைனாலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இப்போ கோவம் வந்தாலும் சோறாக்கி இப்போ வச்சுட்டு தான் படுப்பா. வீட்டு வேலையெல்லாம் பாப்பா. என்ன ரொம்ப பெரிய சண்டையா? நீ அதிகமாக பேசிட்டியோ? அதான் தாங்க முடியாமல் போய் படுத்துட்டாலோ? அதுவா, என் மகன் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். வாங்கி கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டான். நானும் சாப்பிட்டேன். அவ தான் சாப்பிடாம படுத்து கிடக்குறான். சரி சரி, உன் அவ தான் ஊர்லேருந்து வந்திருக்கிறாளே, அவன் என்ன செய்கிறா? அவள் தான் கொளுத்தி போட்டாலும் உன்ட்ட. அதான் நீ பற்ற வச்சுட்டியா அங்கே போய்? ஏக்கா, அவள் வந்தானாலே உன் வீட்டில் சண்டை தாக்கா. இல்லைன்னா நீயும் அதுவும் உன் மருமகளும் ஒத்துமையாக தான் இருக்கிறீங்க. உன் அவள் என்ன தான் பண்ணுறாக்கா? சரி, அவள் தான் மருமவை தான் படுத்துட்டா சண்டை பண்ணிக்கிட்டு. இவளாச்சும் எந்திரிச்சு வேலை செய்யலாம்லக்கா? அப்படி இல்லைக்கா, அவ்வளோ அவங்க மாமியார் வீட்டில் உழைக்கிறாக்கா. வீடு கூட்டி பாத்திரம் விளக்கி சமைச்சு. ஏன்னா அங்கே அவளும் ஒரு மருமக தானக்கா, எல்லா வேலையும் செய்கிறாக்கா. அதனால இங்கேயாவது வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்க்கா. சரி சரி, அதான் நானும் பார்த்தேன். சரி, இருந்தாலும் எழுப்பிவிடு. மணி 10 இப்போ சாப்பிடாம கூட தூங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லது இல்லை. சாப்பிட்டுட்டாச்சும் தூங்க சொல்லு உன் அவளை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா. அது என்ன சண்டை அப்படின்னு பார்த்தா, உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, மற்றதெல்லாம் பேசுகிறீங்க. என்ன தான் சண்டை சொல்லுங்களேன். எல்லாம் கதையும் சொல்கிறீங்களே. உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை சொல்லுங்கப்பா. ஏக்கா, அடுத்த வீட்டு சண்டைனா கும்மி அடிக்க வந்துடுவாங்க எல்லாம். அதுவாக்கா, வேற ஒன்றும் இல்லைக்கா. காய்கறிலாம் வீட்டில் தீர்ந்து போச்சு அத்தைன்னு சொல்லி வந்து என் மருமக சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு பையை எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டு என்னக்கா உங்கள் மருமக குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கா, இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஏக்கா காய்கறி வாங்க போறீங்கன்னு கேட்டா. அவள் மூஞ்சலை ஏன் முழிச்சிட்டு போகிறீங்க நீங்கள்? அவளுக்கு தெரியாமல் போக வேண்டியதானே. அவள் எட்டி பார்த்துக்கணும். இல்லை வரலன்னா நீங்கள் போகணும். அவளை பார்த்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா அவள் கேட்க தான் செய்வா. எதுக்கு போனீங்க நீங்கள்? அவள் முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா விளங்குமா குடும்பம்? ஆமாக்கா, என்ன பண்ணுறது, அவளும் போக மாட்டேங்கிறா. காலையில் பார்த்தீங்கன்னா வாசல் தெரிச்சு கூட்டலை, பாத்திரம் அப்படியே நேற்று நைட்டு இருந்த பாத்திரம் அப்படியே கிடந்துச்சு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்க்கா. கரெக்டாக எங்கேருந்து வந்தானே தெரிலக்கா. கரெக்டாக வந்தா திரும்பி பார்க்குற நிற்கிறா. அவ்வளோதான், முடிச்சு போச்சு ஸ்டோரி. போய் அப்படியே அவங்க வீட்டுக்கார்ட்ட பற்றி வச்சுட்டாக்கா. ஒரு டென்னே சண்டை தான்க்கா வீட்டில். என்னக்கா பண்ணுறது? சரி சரி, விடு கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும். சரி, உன் அவளை எழுப்பி காப்பி போட்டு கொடு, ஏதாச்சும் டிஃபன் செஞ்சு கொடுப்போ. சரிக்கா, நானும் கிளம்பட்டாக்கா? சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா. மருமவளும் பேச மாட்டேங்கிறா, மகளும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அண்ணிக்கிட்ட ஒரு காஃபியும் 2 தோசையும் செஞ்சு வைக்க சொல்லுங்க. உட்காரு.